தமிழக சட்டப்பேரவையில் நிதியமைச்சர் மரிய வில்சன் உரையின் போது சேவை உரிமை சட்டம், அதாவது ரைட் டு சர்வீஸ் ஆக்ட் நிறைவேற்றப்படும். சட்டப்படி உரிய நேரத்தில் அனைவருக்கும் சேவைகள் கிடைக்கும் பொருட்டு சேவை உரிமை சட்டம் நிறைவேற்றப்படும் என குறிப்பிட்டார். தகவல் அறியும் உரிமை சட்டம் எப்படி இருக்கிறதோ அதே போல சேவை உரிமை சட்டம் என்பது தமிழக வெற்றிக்கழக அரசின் முந்தைய கூட்டங்களில், அதாவது தேர்தல் வாக்குறுதிகளில் ஒன்றாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த சட்டம் அமலுக்கு வரும் பட்சத்தில் பல்வேறு சேவைகள், தமிழக அரசின் சேவைகள் பொதுமக்களுக்கு நேரில் சென்றடைவதை உறுதி செய்யும். அதற்கு ஒரு காலக்கெடுவும் நிர்ணயிக்கப்படும் என்பதாக இந்த அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. இது குறித்து கூடுதல் விவரங்களை திருநெல்வேலியின் ஓய்வு பெற்ற ஆசிரியர் மற்றும் சமூக ஆர்வலரான பாப்பாக்குடி இரா செல்வமணியிடம் பேசுவோம். வணக்கம் சார். சட்டப்படி உரிய நேரத்தில் அனைவருக்கும் சேவைகள் கிடைக்கும் பொருட்டு சேவை உரிமை சட்டம் நிறைவேற்றப்படும்னு சட்டப்பேரவையில தமிழக நிதி அமைச்சர் மரிய வில்சன் அறிவிச்சிருக்கிறாரு. எப்படி பாக்குறீங்க? இந்த சட்டம் நடைமுறைக்கு அமல்ல வரும்போது என்னவெல்லாம் நடக்கும் செல்வமணி சார்? வணக்கம். நீங்க சொல்ற விஷயம் கொஞ்சம் ஆச்சரியமாக கூட இருக்கு. அதாவது ஒரு கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில பலவிதமான விஷயங்களை குறிப்பிடுவாங்க. ஆனாலும் மக்கள் பரவலாக பேசக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹைலைட்டான சில விஷயங்களை மட்டும்தான் எதிர்பார்ப்பும் பேச்சுமா இருக்கும். ஆனால் இந்த ஒரு விஷயம், ரைட் டு சர்வீஸ் ஆக்ட் அப்படிங்கிற விஷயம் தாவேகாவுடைய தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றதும் ஆச்சரியம். அது நம்முடைய கடந்த பட்ஜெட்டில் வாசிக்கப்பட்டதும் ஆச்சரியம். என்ன அதை விட ஒரு பெரிய ஆச்சரியம் என்னென்னா, யாருக்குமே அது கண்ணுக்கு தெரியாத அளவில் ஒரு வரியோடு கடந்து போன ஒரு விஷயமா இருக்கிறது தான் கொஞ்சம், அதுவும் பெரிய ஆச்சரியமாக தான் இருக்குது. ஆனாலும் கூட நம்ம ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் வந்தபோது நம்ம பெரிய அளவில் நாம் பேசணும். இதனால் நிறைய அரசாங்கங்களுடைய ரகசியங்கள் வெளியே வந்துடும், நிறைய தவறுகள் வெளியே வந்துடும், நிறைய உண்மைகள் வெளிவரும்னு பேசணும். ஆனால் நடைமுறையில் பார்த்தீங்கன்னா ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டில் ஒரு சில தகவல்கள் தான் கிடைக்கி. பெரும்பாலான தகவல்கள் சிக்கலுக்குரிய தகவல்கள்லாம் ஏதாவது ஒரு சமப்படுத்தப்பட்ட வார்த்தைகளால் பதில் வந்துடுது. நமக்கு தேவையான பதில் கிடைக்க மாட்டேங்கிறது. அப்படி தான், அந்த அளவில் தான் அந்த சட்டம் இருக்குது. ஆனால் இது தமிழ்நாடு அரசு உட்பட்ட ரைட் டு சர்வீஸ் ஆக்ட் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயந்தான். இன்றைக்கி உலகமே ரொம்ப வெளிப்படையாக ஆன காலகட்டத்தில் இந்த ஒரு சாதாரண குடிமகன் தன்னுடைய ஒரு வேண்டுகோளோ அல்லது கோரிக்கையோ அரசாங்கத்திடம் வைக்கும்போது அந்த கோரிக்கை எந்த நிலைமையில் இருக்குன்னு தெரியுது கூட ஒரு பெரிய கஷ்டமான சூழ்நிலை தான் பொதுவாக இருந்தது. அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. இது வரைக்கும் நம்ம போய் சம்மந்தப்பட்ட அலுவலகத்துக்கு போய் விசாரிக்கணும், விசாரித்தாலும் கூட அவங்க முகம் கொடுத்து பேசுகிறது கிடையாது. அப்படியே சொன்னாலும் கூட நாளைக்கு வா நாளான்னைக்கு வான்னு அந்த மாதிரி அலைக்கழிக்கக்கூடிய விஷயங்கள் இருந்தது. அப்போ அந்த நோக்கத்தோடு பார்த்திங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமான அறிவுபூர்வமான சட்டங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. நாம் இன்றைக்கி அலைபேசி தான் எல்லாருடைய பயன்பாட்டிலையும் இருக்குது. அலைபேசி வழியாகவே நம்முடைய கோரிக்கைகள் யார் பரிசீலனை பண்ணியிருக்கா, அதுக்கு நடவடிக்கை எடுத்திருக்கா இல்லையா, இல்லை அது சார்ந்த புது தகவல்கள் எதுவும் வேணுமா அல்லது மறுக்கப்பட்டதா, இந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லும் விதமாக இருக்கணும். அதுதான் அங்கே முக்கியம். சாதாரணமாக பேப்பரில் மட்டும் அந்த சட்டம் வந்த மாதிரி இருந்தால் மீண்டும் ஒரு என்ன சொல்லுவோம், பொதுமக்களுக்கு பயனில்லாத சட்டம் அப்படிங்கிற மாதிரி தான் நாம் எடுத்துக்கொள்ள முடியும். அதனால் அந்த எந்த சட்டங்கள்னாலும் அது முறையாக பொதுமக்களுக்கு போய் சென்றடைதான்னு கவனிக்க வேண்டியது அலுவலக உயரதிகாரிகளுடைய ரொம்ப முக்கியமான ஒரு குறிக்கோள். அரசு என்ன தான் சட்டங்கள் போட்டாலும் அதை செயல்படுத்தப்பட வேண்டியது அதிகாரிகள் கையில் தான் இருக்கும். ஸோ அப்போ அவங்க இதில் ஒரு அரசு நல்ல திட்டம் எதுவும் கொண்டு வந்தால் அது பொதுமக்களுக்கு பயன்படுத்த விதமாக இருந்தால் தீவிரமாக கவனித்து அதில் நல்லபடியாக அந்த திட்டத்தினுடைய உண்மையான நோக்கத்தை வெற்றி பெற வைக்க வேண்டியது அலுவலர்களுடைய கடமை. அந்த வகையில் இந்த சட்டம் நிச்சயம் இன்றைக்கு சூழ்நிலையில் கண்டிப்பாக வர வேண்டியதுதான். ஏன்னா எதுவுமே எல்லாமே நீங்கள் எந்த பில்னாலும் செல்லில் தான் கட்ட சொல்கிறோம். எதுனாலும் நம்ம பண வரவு செலவே அலைபேசி மூலமாகவே நடந்துகிற காலகட்டத்தில் நம்முடைய ஒரு மனுவும் அரசாங்கம் எந்த அளவில் பரிசீலிக்கு முடிவு உண்டா இல்லையாங்கிறது ஒரு குறிப்பிட்ட கால வரையறுக்குள்ளே தெரிகிறது ரொம்ப வாழ்க்கையை ஒரு நிம்மதிப்படுத்தும் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லணும். அந்த வகையில் இந்த சட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டால் கண்டிப்பாக பாராட்டப்பட வேண்டியது. நியாயமற்ற முறையில் ஒரு கோப்பு, ஒரு தனி மனிதர், ஒரு பொதுவான ஒரு காமன் மேன் அரசு அலுவலகங்களில் ஒரு சேவையை பெற முயற்சிக்கும் போது அவரிடமிருந்து லஞ்சம் பெறுவதற்காக பொதுவான குற்றச்சாட்டு இருக்கும். அதிகாரிகள் அந்த ஃபைலை டிலே பண்றாங்க அப்படின்னு ஒரு பொதுவான குற்றச்சாட்டு வைக்கப்படும். இந்த சட்டம் அமலுக்கு வந்ததுன்னா ஒரு டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணப்படும். 15 நாளுக்குள்ள இந்த சேவையை முடிக்கணும், 10 நாளுக்குள்ள முடிக்கணும். அப்போ லஞ்சம் அந்த இடத்துல முற்றிலும் தவிர்க்கப்படுங்கிற ஒரு எண்ண ஓட்டம், ஒரு அடிப்படை காரணம் இந்த சட்டத்துல இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார்?
லஞ்சம் தவிர்க்கப்படுவதற்கு 2 விதமான விஷயம் இருக்குது. பொதுமக்களும் அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இவங்களுக்கு சாதகமான தகவல் பெறுவதற்காக முயற்சி செய்யும்போது தான் அந்த கையூட்டு லஞ்சம்ங்கிற விஷயமே வருது. ஒரு நேர்மையான அல்லது எந்தவித மறுக்கப்பட முடியாத ஒரு சான்றிதழோ எதுவும் அரசாங்கத்திட்ட நம்ம போகும்போது அதுக்கு லஞ்சம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் தான் இருக்கும். ஆனாலும் கூட இந்த மாதிரி விஷயங்களில் வரும்போது நீங்கள் சொன்ன அந்த பணம் கொடுத்து அந்த தகவலை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு அல்லது இது வேண்டாத வாய்ப்பு நமக்கு தவிர்க்கப்படுதுங்கிறது ஒன்று. இன்னொன்று, நமக்கு நேரம் காலம் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. நம்ம ஒரு அலுவலகத்துக்கு போய் ஒரு தகவலை கேட்டுட்டு வரணும்னா அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு அரை நாள் விடுப்பு எடுத்தால் மட்டும்தான் அந்த தகவலை நாம் செய்ய முடியும், வேலை பார்க்குறவங்க. அப்போ அந்த கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேர நேரம் மேலாண்மை வந்து இதில் நிச்சயம் சேமிக்கப்படும். அப்போ அவங்களும் அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி அதை செயல்படுத்துறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதனால் 2 விஷயம் நீங்கள் சொன்ன விஷயத்தை எடுத்துக்கலாம். பணம் தவிர்க்கப்படுது, நேரமும் மிச்சப்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறது. ஆனால் எல்லா சட்டங்களும் மிகச்சரியாக மிக தெளிவான விதிமுறைகளோடு செயல்படுத்தப்பட வேண்டுங்கிறது தான் பொதுமக்களுடைய பெரும்பாலான எதிர்பார்ப்பாக இருக்கும். தலைமைச் செயலாளருடைய கண்காணிப்புல இந்த சட்டம் இயற்றப்படும், அதுக்குன்னு ஒரு தணிக்கை குழுவும் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அகில இந்திய அளவுல முதல்ல கொண்டு வரப்பட்ட தகவல் உரிமை சட்டம் இன்று நிறைய பிளஸ் மைனஸ் இருந்தாலும் கூட பலருக்கும் அது ஒரு நல்ல ஒரு ஆயுதமா மாறிட்டு வருது. அந்த அடிப்படையில இந்த பொதுமக்கள் வந்து சேவை உரிமை சட்டம் ஒரு மிகப்பெரிய வெற்றியா வருமா? உங்களோட என்ன கருத்து எப்படி இருக்கு சார்? வெற்றியாக வரணும், அதை தான் நாம் விரும்புகிறோம். நாம் என்ன இப்போ ஆரம்ப நிலையில் இருக்கிறோம். அதுவும் அவங்க பட்ஜெட்டில் விரிவாக கூட சொல்லலை, ஒரு 2 வரியோடு கடந்து போயிருக்கிறாங்க. அப்போ அது சம்மந்தமாக அவங்க என்னென்ன விதிமுறைகள் உருவாக்குறாங்க, எப்போ அது நடைமுறைக்கு வருது, அதெல்லாம் பொறுத்து இருக்குது. ஆனால் நிச்சயம் இந்த மாதிரி பொதுமக்களுக்கு சிரமம் தராத அல்லது சிரமத்தை தவிர்க்கின்ற சட்டத்திட்டங்கள் என்றைக்குமே தேவை. அது எந்த அரசாக இருந்தாலும் அதை நிறைவேற்றினால் நிச்சயம் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடையத்தான் செய்வார்கள். நேரம் ஒதுக்கி விரிவாக இந்த சட்டம் குறித்த தகவல்களை பரிந்து கொண்டமைக்கு சத்தியம் தொலைக்காட்சி சார்பில் மிக்க நன்றி. என்னையும் தொடர்பு கொண்டமைக்கு ரொம்ப நன்றி. நான் கவிஞர் பாப்பாக்குடி ரா. செல்வமணி.